இந்திய மிஷனரி சங்கத்தின் மிஷனரி பிரதிஷ்டை செய்ய முடியாத வாய்ப்பை நம்முடைய சேகரத்தின் தலைவர்கள் தந்தார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்தலை கொண்டு வருகிறேன். அருமையான அன்பு ஊழியர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை கொண்டு வருகிறேன். இந்த மிஷனரி ஆதரித்து அருமையான திருமதி பாப்பா அவர்கள் குடும்பத்திற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிறிய ஆலயத்திலே நீங்கள் தியாகத்தோடு இந்த ஊழியத்தை நேசித்து மிஷனரிமார்க்கென்று கொடுத்து பிரதிஷ்டை செய்யும்படியான பாக்கியத்தை ஆண்டவர்களுக்கு தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தம்பி லொசோ குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவனுக்கு அதிகமாக ரொம்ப தமிழ் தெரியாது. நான் இவ்வளோ தூரம் பேசணும்னு நினச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது சொன்னேன், ரொம்ப தடுமாடினால தெரிஞ்ச 2 வார்த்தை சொல்லி முடிச்சிரு, நான் வேணால் பிரசங்கம் போகும்போது உன்னை குறித்து நான் சொல்லிடுறேன்னு சொன்னேன். உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து மேல் படிப்பும் இங்கிலீஷ் மீடியம். ஆனாலும் ஆண்டுடைய கிருபையினாலே அவனுடைய பெற்றோருடைய அர்ப்பணிப்பு மிகவும் போற்றுதலுக்குரியது. 2 பேரும் மிஷனரியாக ஊழியம் செய்தவர்கள். அருமையான அன்பு ஊழியர் அவர்கள் சொன்னது போல உண்மை உள்ளவர்கள். அவருடைய தாயாருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் இருதயத்திலே அறுவை சிகிச்சை நடந்தது. ஆகவே அவர் பலவீனமானவர்கள். அந்த பலவீனத்தில் அவங்க சும்மா இருக்கலை. இப்பொழுது இந்திய மிஷனரி சங்கத்தில் சென்னையில் அவங்க அப்பா மேனேஜராக இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அந்த பலவீனத்தில் காலையிலே புறப்பட்டு அலுவலகத்துக்கு போய் அலுவலக ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு வழக்கமாக 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. தியாகமுள்ள குடும்பம், அர்ப்பணிப்புள்ள குடும்பம். அந்த அர்ப்பணிப்பின் விளைவாக ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார், உயர்த்தியிருக்கிறார். அதே போல தான் அன்பு ஊழியர் அவர்கள் ஐயாவை குறித்து சொன்னாங்க. ஐயாவுடைய மாமனார் தங்கத்துரையர்வால் எனக்கு ரொம்ப நாட்களாக பழக்கம். அவர்கள் மிகுந்த ஊழியத்தில் ஐஎம்எஸ் ஊழியத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். அதே போல தான் ஐயாவை குறித்து நல்ல உயிருள்ள வார்த்தையே சொன்னாங்க. எதை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம், ஊழியத்தில் இருக்கிற ஆர்வத்தை குறித்தெல்லாம் சொன்னார்கள். நான் அதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வேகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்திய மிஷனரி சங்கத்தை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் வேகமாக பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் முடிச்சிட்றேன். இந்திய மிஷனரி சங்கம் 124வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்திய பணத்தை கொண்டு, இந்திய மக்களத்தை கொண்டு தான் இந்த ஊழியத்தை நாம் எதுகாரும் நிறைவேற்றி வருகிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ஆதிவாசி பிள்ளையுடைய சாட்சி எனக்கு மனதை தொட்ட சம்பவமாக இருந்தது. ஆகவே எப்பொழுதுமே அதை நான் நினைப்பதுண்டு. என் வாழ்க்கையில் கூட அடிக்கடி அதை நான் செய்வது உண்டு. 173 பிள்ளைங்க நம்ம ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு ஆதிவாசி பிள்ளைக்கு தாங்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் 173 பிள்ளைங்களில் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, அதாவது காலையில் 4:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பெல்லு, 5 மணிக்கு 2வது பெல். எத்தனை மணிக்கு? காலையில் 4:30 மணிக்கு. 2வது பெல் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு அந்த பெல் அடிப்பாங்க. அந்த பிள்ளைங்க யாரும் எழுப்ப மாட்டாங்க. வரிசை 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் பிள்ளைங்க வேறு வந்து அந்த ஹாஸ்டலில் உட்காந்து சேப்பலில் உட்காந்து அவங்களுக்கு காலையில் 5 மணிலேருந்து 5:30 வரை காலேஜ் டிவோஷன். அப்போ நான் 15 நாள் அங்கே தங்கியிருக்கிறேன். அங்கே காலையிலே நான் போய் 5 மணிக்கு அவங்களுக்கு போய் காலை தியானத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அழுது கொண்டே இருந்தார். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. 1ஆம் நாள் பார்த்தேன், 2ஆம் நாள் பார்த்தேன், 3வது நாளும் பார்க்கும்போது அழுது கொண்டே இருந்தார். அப்பொழுது நான் அந்த மகளை பக்கத்தில் அழைத்து, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ டெய்லி அழுது கொண்டே இருக்கிறாய், உனக்கு என்ன நேரிட்டது? அல்லது உன்னை யாரோ அடித்தார்களா? இங்கே இருக்கிற மிஸ்ஸரிமாரோ, இங்கே ஹாஸ்டல் வார்டனோ, இல்லை டீச்சர்ஸோ யார் அடித்தான்னு சொல்லி நான் பார்த்துக்கிடுறேன். நான் ஒரு மூத்த மிஸ்ஸரி, எனக்கு சில அதிகாரம் இருக்கிறது, தைரியமாக சொல்லி என்று சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டால் அந்த பொண்ணு யார் என்ன அடிக்கலை, அப்போ ஏம்மா அழுற அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்கள் அப்பா போன வருஷம் ஜூன் மாதத்தில் கொண்டு என்னை பாடசாலையில் விட்டாங்க. இப்போ ஏப்ரல் மாதம் முடிய போகுது,
மே மாதம் விடுமுறை. எங்கள் அப்பா என்னை பார்க்கவே வரலை. ஒரு மாதம் கூட வரல. போனவர் இன்ன வரை வரல. எங்கள் அப்பாவை தேடுது. அடுத்த மாதம் என் கூட படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க, நான் எங்கே போன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், இதுக்காக கவலைப்படுறேன், கவலைப்படாத அப்படின்னு முதுகை தடவிட்டு சொன்னேன். இங்கே இருக்கிற மிஸ்ஸரிமார்ட்ட அப்போவுமே சொல்கிறேன், இன்னும் ஒரு 2-3 நாள் அவங்க அப்பாவை பிடிச்சி கொண்டு வந்துருங்கன்னு சொன்ன உடனே அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆதிவாசிகள் நேரம் குறைய இருக்கிறனால வேகமாக சொல்கிறேன், ஆதிவாசிகள் பல கூட்டம் உண்டு. மலையில் வாழ்கிற கூட்டம், கோயிலில் வாழ்கிற கூட்டம், நாடோடியாக வாழ்கிற கூட்டம். இவன் அப்பா நாடோடி வாழ்கிற கூட்டம். ஆகவே எங்கே போனார்னு தெரியல. இவங்கெல்லாம் அந்த சொந்த ஊரில் போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவன் அப்பாவை காணவே இல்லை. அவங்க அப்பாவை காணலை. அப்புறம் 7வது நாள் அந்த பொண்ணை பார்த்தா அவள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு காலையிலே கைத்தட்டி பாட்டு பாடுறான். நான் இப்படி பிரசங்கிக்கும் போதே மிஸ்திரியை பார்த்து கேட்குறேன், அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கிறாளே, அவங்க அப்பா வந்துட்டாங்களா என்று சொல்லி கேட்டால் அவங்க சொன்னாங்க, அவங்க அப்பா வரவே இல்லை, தேடி பார்த்தோம் கிடைக்கல, எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறோம் முடியலை, நாங்கள் முயற்சி எடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு சிரிச்சிட்டே இருக்கிறான். நான் உடனே இந்த பிரசங்கம்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறியம்மா, உங்கள் அப்பாவை தேடி பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு ஒரு ஆதிவாசி பிள்ளை என்னை பார்த்து சொல்லுகிறது, 25 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் ஊழியம் சேர என்னை பார்த்து அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, யாரும் தேடி போக வேண்டாம், எங்கள் அப்பா இன்னைக்கு வந்துடுவார், எங்கள் அப்பா இன்னைக்கு வந்துடுவார். எப்படிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த ஆலயத்திலிருந்து டெய்லி ஜபம் பண்ணுறேன், ஆனால் நேற்று ராத்திரி முழுக்க ஜபம் பண்ணியிருக்கேன், ஆகவே எங்கள் அப்பா என்ன செஞ்சிருவார், இன்னைக்கு வந்துடுவார். ராத்திரி முழுக்க ஜபம் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா இன்னைக்கு வந்துடுவார், நீங்கள்லாம் ஒன்றும் தேடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். எத்தனாம் கிளாஸ் பிள்ளை? 5ஆம் கிளாஸ் பிள்ளை என்னை பார்த்து சொல்லுது. நான் உடனே அவளை அற்பமாக நினைக்கல, பக்கத்தில் கூப்பிட்டு அவளை கெட்டி பிடித்து நல்லா தடவி கொடுத்து, சந்தோஷமாக உங்கள் அப்பாவை நானும் பார்க்குறேன், இன்றைக்கி நாங்கள் காட்டுக்கு என்ன செய்ய மாட்டோம், ஊழியத்துக்கே போகலை, உங்கள் அப்பாவை பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஊழியத்துக்கு போகல. காலை 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1:30 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு. 173 பிள்ளைங்களும் 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க ரொம்ப லைனில் நிற்பாங்க. நம்ம ஊரில் அசன மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் பார்க்க அவங்கள்ட்ட நம்ம நிறைய பழகணும். 1லேருந்து எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. இந்த 1:30 மணிக்கு நான் முட்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு ஓடி வந்து என் சட்டை பிடிச்சி இழுக்கிறாள். ஜி எங்கள் அப்பா வந்திருக்கார். எங்கே வந்திருக்காரு? இந்த கோயில் இருக்கிற கேட், பெரிய கேட்டில் ஒரு மனுஷன் சட்டை போடலை, வேஷ்டி கிடையாது, ஒரு கோமணத்தை கட்டிட்டு தலையில் ஒரு சாக்கு மூட்டையை வச்சுட்டு நிற்கிறார். இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸேட்ட சொல்கிறாரு. மிஸ்ஸரி பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டு வந்து அந்த சாக்கு மூட்டையை கீழே இறக்கிட்டு பேசுனா அவர் சொல்கிறாரு, ஏப்பா உன் பிள்ளை எங்கே போன, இவ்வளோ நாள் தேடலையான்னு கேட்டால் அதெல்லாம் பதில் சொல்லலை. அவன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு எதுக்கு வந்த, உன்னை யார் வர சொன்னான்னு கேட்டால் அவன் சொன்ன வார்த்தை, என்னை மாறி மாறி கேட்குறாங்க, பதில் சொல்ல தெரியாது, 2 நாளாக என் பிள்ளையை தேடிச்சு. 2 நாளாக என் பிள்ளை, 1 வருஷமாக தேடலையே, 2 நாளாக தேடிட்டு என் மகளுக்கு கிழங்கு, மலையில் உள்ள கிழங்கு பிடிக்கும், அந்த கிழங்கை நேற்றெல்லாம் பிடுங்கிட்டு நான் 7 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறேன், இதுதான் அவளுக்கு கொடுத்த கிழங்குன்னு சொல்லி அந்த சாக்கு மூட்டையை தட்டுறார். என்ன சொல்ல புரியுதா? ஒரு சின்ன பிள்ளையுடைய ஜபம், ஒரு ஆதிவாசி பிள்ளையுடைய ஜபம், நாம் கொடுக்கிற காணிக்கையின் விளைவு. அவர் சொல்கிறத நான் ராத்திரி முழுக்க ஜபம் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா வந்துட்டார்னு சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறது தெரியுமா? நம்ம ஜபம் தேசத்தில் ஒரு அசைவை உண்டாக்கி கொண்டு இருக்கு. ஐஎம்எஸ் ஊழியத்திற்கு நீங்கள் ஒரு நபர் 100 ரூபாய் கொடுத்தா 91 ரூபாயை சுவிசேஷத்துக்கே செலவழிக்கும். நான் சாட்சியாக இருக்கிறேன். இந்த இயக்கத்தில் இத்தனை வருஷம் நான் பணி செய்கிற தைரியத்தில் சொல்கிறேன், 91 ரூபாயை பணித்தளத்தில் செலவழிக்கும். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. மிச்சம் 9 ரூபா தான் எங்களை போன்ற அபிவிருத்தி ஊழியர்கள்
பாளையங்கோட்டையில் இருக்கிற அலுவலக ஊழியத்துக்கு நாம் செலவழிக்கிறோம். ஆகவே நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைக்கும் பலன் உண்டு என்பதை இந்த கர்த்தருடைய நாளிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வசனத்தை யாராவது வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 103 5 வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார். நான் இந்த புதிய மாதத்திலே நான் ஒரு வார்த்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 6 மாதத்தை நம்மளை ஆண்டவர் கடக்க வைத்தார். 6 மாதத்தை கடக்க வைத்தார். இந்த வருஷத்தின் துவக்க நாளிலே நிறைய வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஒருவேளை கற்பம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படியாவது கற்பம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து வருகிறோம். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு எப்படியாவது திருமணம் நடக்கணும், இந்த 2026 ஆண்டில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நாம் ஜெபம் பண்ணி அதற்காக ஜெபித்து வருகிறோம். 6 மாதத்தை கடந்து விட்டோமே, 6 மாதத்தை கடந்து விட்டோமே. இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கலங்குகிற நம்மை பார்த்து, திகைக்கிற நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நன்மையினால் உன் வாயை சொல்லுங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார். இந்த மாதம் நமக்கு திருப்தி கொடுக்கிற மாதம். இந்த மாதம் மாத்திரமல்ல, வருகிற நாட்கள் முழுதும் நம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி நம்மை திருப்தியாய் நடத்துகிற மாதத்துக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 7வது மாதம் நம்மை திருப்தியாக்குற மாதம். ஆகவே தான் நிருப வாக்கியத்துக்கு பதிலாக வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் கொடிய பஞ்சக்காலம். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிட்டு விட்டது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி சாப்பிட்டது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கூட்டை போடி சாப்பிட்டுச்சு. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று விட்டதை ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்றுமே இல்லை. கொடிய பஞ்சம். அங்கு பூமி எல்லாம் துக்கம் கொண்டாடுகிறது. ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் ஜனங்கள் மீது கரிசனை கொண்டு 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை நிந்தையாக வைக்க மாட்டேன், உங்கள் மீது வைராக்கியம் கொள்ளுன்னு சொல்லிட்டு 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி வந்து உங்கள் விவசாயத்தை அழித்ததெல்லாம் திரும்ப தருவேன்னு சொல்லிட்டு தான் 26 சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும். இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அதிகாரத்தில் ஒரே வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் இழந்து போனதை திரும்ப கொடுத்து உங்களை திருப்தியாய் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? உங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்கிற தெய்வம். அந்த அவரே பெரிய சேனைகளாக வெட்டுக்கிளி அனுப்பினார். இப்போ சொல்கிறாரு, நான் உனக்கு திரும்ப அழிச்சிருவேன்ப்பா, நீ அதிசயமாக நடத்தினது பற்றியா, நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏன்னா நான் உன்னை திருப்தியாய் நடத்து என்று சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்லுகிற வார்த்தை இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்தில் நாம் சம்பாதித்த பொருட்களாக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஜெப வாழ்க்கை கூட இழந்து போயிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட புதுசில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் வேறு, வேதம் வாசிக்கிற விதம் வேறு, நாம் பேசின விதம் வேறு, நம்மகிட்ட இருந்த கிருபைகள் வேறு, நம்மகிட்ட இருந்த வரங்கள் வேறு. ஆனால் காலம் போக போக அதெல்லாம் சற்று மங்கிவிடும். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் அவரிடத்தில் போய் நீங்கள் வேண்டினால் விரும்பினால் அவர் சொல்லுவாராம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி இழந்து போனதை திரும்ப தருவார். 2வது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை யாரா வாசிங்க பார்ப்போம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவை. வீட்டு யார் எதை சொல்றாரு? எந்த வீட்டை சொல்றாரு? சொல்லுங்க, எந்த வீட்டை சொல்றாரு? ஆலயமாகிய வீடு. இந்த வீடு
இந்த வீட்டின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த ஆலயத்திற்கு வரும்போது நம்மை ஆண்டவர் திருப்தியாக்குவார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோட ஆலயத்துக்கு வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல நம்பணும். ஆகவே தான் 114 சங்கீதத்தில் சொல்கிறார், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். அதுக்கு அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுகிறவரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவரே கர்த்தரை நம்புங்கள். ஏன்னா சங்கீதம் 45, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். அவர் எதுவரை நடத்துவார்? மரணப்படி நடத்துவார். அவரை நம்பணும். அதுக்குத்தான் நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் படித்து பார்த்தால், அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி இருக்கிறாள், துக்கத்தோடு இருக்கிறவர். அவள் பாருங்க, வருஷந்தோறும் அந்த ஆலயத்திற்கு வந்தாள். நான் நேரம் சொற்பமாக இருக்கனால ஒரு காரியத்தை அழுத்தமாக சொல்கிறேன். ஆலயத்துக்கு வருஷந்தோறும் வந்தாள், பண்டிகைக்கு வருஷந்தோறும் வந்தாள். அவங்க வீட்டுக்கார் என்ன செஞ்சார்? நல்லா நேசித்தார். எல்லாருக்கும் ஒரு புடவைன்னா அவருக்கு எத்தனை புடவை? 2. ஆனால் அவள் வாழ்க்கையில் பாருங்கள், அந்த பண்டிகை வந்துட்டு போகும்போது எப்படி இருந்தா? துக்கமாக இருந்தா. ஆனால் ஒரே ஒரு வருஷம் மாத்திரம்தான், இதில் தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஒரே ஒரு வருஷம் மாத்திரம்தான் யாரை நம்புனா? ஆலயத்தை நம்புனா, ஆண்டவரை நம்புனா. வருஷந்தோறும் பண்டிகைக்கு வந்துட்டு அழுதுட்டு போனவா இப்போ இந்த வருஷம் நேரே போனா பரியாசத்தில் மத்தியிலும், அவமானத்தில் மத்தியிலும், நிந்தையில் மத்தியிலும் அவள் செய்த காரியம், ஆலயத்தில் போய் என்ன செஞ்சா? இருதயத்தை ஊற்றினா. அதன் பின்பு அவள் துக்கமாக இருந்ததில்லை. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த ஆலயத்தை நீங்கள் நம்பணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டு சார் வந்துடுவார், இல்லை தேடுவார், இல்லை போதர் வந்துடுவார், தேடுவாருன்னு சொல்லினா நம்ம வாழ்க்கையில் நன்மை கிடையாது, நன்மை வராது, ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வாய்க்காது. இந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு நன்மை உண்டு, அவரை நம்புனா நமக்கு நன்மை உண்டு, நம்மை திருப்தியாக்குவார் என்று சொல்கிற நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு புறப்பட்டு வர. நீங்கள் புறப்பட்டு வந்தீங்கன்னா ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லையா சொல்கிறீங்களா? நீங்கள் நம்பணும். நீங்கள் கற்பத்துக்காக, கண்ணீருக்காக, இல்லை திருமணத்துக்காக, கடன் பிரச்சனைக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் அவரை நம்பி ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே தான் 2 புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னால், இந்த ஸ்தலத்தை நான் பரிசுத்தப்படுத்தி விட்டேன். எந்த ஸ்தலம்? அவருடைய ஆலயமாக வீட்டை பரிசுத்தப்படுத்தி விட்டேன். ஆகவே இந்த ஆலயத்தில் என் இருதயம் என்னாலும் இருக்கும். அவருடைய இருதயம் எங்க இருக்கு? இந்த ஆலயத்தில் இருக்கு. ஆகவே தான் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவருடைய இருதயம் இருக்கிறது. நீங்கள் அவரை நம்ப வேண்டும், அவரை நம்ப வேண்டும். ஒரு நாளும் அவரை மறக்கக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு போனால் இயேசு என் ஜெபத்தை கேட்பார், இயேசு எனக்கு நன்மை செய்வார், என் கஷ்டங்களை மாற்றுவார், நான் இழந்து போன என் வீடு, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன நன்மைகளை திரும்ப தருவார். ஏன்னா என் ஜெபத்தை அவர் கேட்பார். அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரணும். நான் ஒரே சாட்சி சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவும் டீச்சர், 2 பேரும் டீச்சர். எங்கள் அம்மா ரொம்ப பக்திக்குரியவங்க. இந்த வேத புத்தகத்தை முழங்கால் போட்டு தான் படிப்பாங்க, அழுவாங்க. அந்த வேத புத்தகத்தினுடைய கண்ணீர் பட்டு இந்த பேப்பர்லாம் பொதுமி போய் இருக்கும். இன்று நான் வீட்டிலே அவர்கள் நினைவாக அந்த புத்தகத்தை வைத்திருக்கேன். ஆனால் என் தகப்பனார் நேர் மாணவர்கள். என் தகப்பனார் குடிப்பார், எங்கள் அம்மாவை அடிப்பார். ஒரு டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர், எங்கள் அம்மாவை அடிப்பார். நாங்கள் 7 பசங்க, 7 பேர் ஆம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மாவை அடித்து இந்த பல்லெல்லாம் உடஞ்சி ரத்தம் வரும், பல்லெல்லாம் கீழே விழுந்துடும். நாங்கள் 7 பேரும் போய், சின்ன வயசு பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவை சுற்றின்னு அழுதுட்டு எங்கள் மூத்த அண்ணன் சொல்லுவான், கவலைப்படாமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நாங்கள் வளர்ந்துக்கிட்டுன்னு சொல்லுவோம். எதுக்கு வளர்கிறோம்? அவருக்கும் ரத்தம் வரணும்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் அம்மா அந்த சூழ்நிலை, தாயார் என்னை பார்த்து, எங்களை பார்த்து ரவுண்டாக நிற்போம், 2 கையை எடுத்து தடவாங்க. தம்பி, அப்பாவை திட்டாதீங்கன்னு அப்பா
இந்த வார்த்தை தர என் தாயாருக்கு எதுவுமே தெரியாது. அப்பா அவர்கள் உயிரோடு இருந்த நாட்களில் ஒரு நாள் கூட புருஷனை பார்த்து அவருன்னு சொன்னது கிடையாது, அவருன்னு சொன்னது கிடையாது. ஒரு முறை என் மனசப்பா இன்றைக்கும் இருதயம் பதறும். அவங்க என்னென்னா அப்படி ஸ்கூல் போயிட்டு வராங்க, இந்த கதவில் உள்ளே வரவுமே அடிக்கிறாங்க. இந்த கையை எடுத்து என்ன செஞ்சாருன்னா இந்த இப்படி கதவோடு வச்சு அடிச்சிட்டார். அந்த எலும்பு உடஞ்சி போச்சு, எலும்பு வெளியே வந்துட்டு எங்கள் அண்ணன் பதறி போய் இந்த கர்ச்சிப்பு எடுத்து ஒரு துணி எடுத்து அப்படியே அந்த எலும்பை வச்சு கெட்டான். அழுறாங்க, நாங்கள்லாம் அழுறோம், கதறோம். இன்னொரு பக்கம் ஆக்ரோஷம் வருது, ஏன்னா எங்களை பதிலால் தாக்க முடியாது, சின்னவர்கள். அப்பொழுது கூட அந்த சூழ்நிலை எங்கள் அம்மா சொல்லி எங்களை பார்த்து, தம்பி அப்பாவை திட்டாய்ங்கம்மா, அப்பாவை திட்டாய். யார் தெரியுமா? ஒரு டீச்சருங்க, ஒரு டீச்சர். ஒரு வார்த்தை பேசுனா 10 வார்த்தை பேசுகிறோம். ஆனால் பைபிள் படிக்கிற என் தாயாரை குறித்து நான் சொல்லுவேன், ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பாங்க, நீங்கள் ஏசப்பாவை நம்புங்கன்னு. ஏசப்பாவை நம்புங்க. இன்றைக்கி ஒரு டீச்சர் வீட்டில் நினச்சின நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லுவேன், அவங்க இந்த வேத புத்தகத்தை அடித்து ரத்தம் சொட்டு வந்து கூட இந்த வேத புத்தகத்தில் முழங்கால் போட்டு தான் படிப்பாங்க. ஒரு நாள் கூட ஜபம் பண்ண மறந்த கிடையாது. அவங்க ஜபம் பண்ணாங்க. 7 பிள்ளைங்க ஆண்டவங்களை ஆசீர்வதிச்சாங்க. என்னுடைய பலவீனத்தை மாற்றினாங்க. இன்றைக்கி நான் ஊழியம், இந்த பிளஸ்ஸோ சொன்ன மாதிரி அவங்க அப்பா ஊழியம் செஞ்சாங்க, ஜபம் பண்ணாங்க. இன்றைக்கி நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். டோனாவூரில் 10 வருஷம் சபை ஊழியர் இருந்தேன். 35 ஆண்டுகள் இருக்கிறேன். எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ அவமானம், பொருளாதாரத்தில் கஷ்டம், வியாதியில் கஷ்டம். நான் ஒரு நாள் கூட ஒருத்தட்ட போய் கையேந்தி நிற்கவே இல்லை, கையேந்தி நிற்கவே இல்லை. நானும் சரி, இந்நாள் வர யான் தேவைக்காக ஒருத்தட்ட போல் கையேந்தி நிற்கலை. பட்டினியாக கிடந்திருக்கிறோம், ஆனால் தேவைக்காக கண்ணீர் வெடிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டு எங்களை கைவிடவே இல்லை. ராமேன்னு சொல்கிறீங்களா? நம்ம நம்புனா போதும். கொரோனா காலத்தில் 91% நுரையீரல் பாதிக்கப்பட்டு 61 நாள் வெண்டிலேட்ரு, 22 நாள் ஜென்ரல் வார்டு, 83 டேஸ் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போராடுற உயிருக்கு. 61 நாள் வெண்டிலேட்ரு. யோசிச்சு பாருங்கள், 22 நாள் பொது வார்டில் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், என் தாயார் வெடித்த கண்ணீர், அவர்கள் ஜெபித்த ஜபம், நான் வந்துடுவேன்னு சொல்லி வந்துவிடுவேன். கண்ணெல்லாம் மங்கி போச்சு, கடைசி காலம்தான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நாம் அவரை நம்பினா போதும், அவர் நம்மை நடத்துவார். அவரை நம்புங்க, அவர் நம்மை திருப்தி ஆக்குவார். நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குவார். நன்மை யார் என்ன சொன்னாலும் சரி, எதை பற்றி கவலைப்படக்கூடாது. திட்டுறாங்களா, திட்டிட்டு போகிறாங்க. அவமானம் பேசுகிறாங்களா, பேசட்டீங்க, பேசுகிறவர்கள் பேசட்டும். நம்மை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு என்பது அறிந்துரும். நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குவார். நாம் அவரை நம்பணும். இப்பவும் சொல்கிறேன், இங்கே வைக்கப்பட்ட திரு சரீரம், அவருடைய ரத்தம், இதை நம்பிக்கையோடு தான் வரணும். ஆண்டவரே, என்னுடைய ரத்தத்தை உடைய சரீரத்தை பானம் பண்ணால் எனக்கு மீட்பு உண்டு, எனக்கு விடுதலை உண்டு. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துல வரணும். நான் சொல்லுகிற வார்த்தை தான், பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி இதயத்தை உடைத்து அவரை நம்பி இந்த இடத்துல வரும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். 3ஆம் வசனம் சொல்லுது, உன் அக்கிரமத்தில் என்ன செய்வாரா? நீக்கிடுவார். உன் வியாதிகளை என்ன செய்வாரா? நீக்கிடுவார். சங்கீதம் 103, சங்கீதம் 104 சொல்லுது பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்வாரா? வாசிக்கப்பா பிடிச்சிரும். உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராண பாருங்க, உன்னுடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னிப்பார், வியாதியெல்லாம் நீக்குவார், பிராணனை அழிவுக்கு விலைக்கு பாருங்க. அவர் திருப்தி ஆக்குறதுக்கு முன்னால இவ்வளவு சொல்லிதான் திருப்தி ஆக்குறார். ஆகவே தான் நான் அழுத்தமாய் சொல்கிறேன், இந்த புதிய மாதம் உங்களை திருப்தியாய் நடத்துகிற மாதம். நீங்கள் அவரை நம்புங்கள், அவர் உங்களை வாழ வைப்பார்.
அல்லேலூயா சொல்கிறீங்களா? அந்த நம்பிக்கையோடு தான் உங்களுடைய சமூகத்திற்கு வரணும். அவர் உங்களை வாழ வைப்பார், கண்ணீரை துடைப்பார். எத்தனை அவமானம் வந்தாலும் சரி, எத்தனை நிந்தல் வந்தாலும் சரி, நம்மை கைவிடாத ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. நம்மை கண்ணீரை துடைத்து இந்த புதிய மாதம் வரக்கூடிய நாட்கள் முழுதும் உங்களுக்கு நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார், நன்மையினால் திருப்தியாக்குவார். என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். தலைகளை தாழ்த்தி, அன்பின் ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதம் கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நன்மையினால் திருப்தியாக்கும், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கும் என்று சொன்னேன். இழந்து கூட திரும்பத்தாங்க ஆண்டவரே. உண்மையை நம்புகிற எங்களை கனப்படுத்துங்க. கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் மாறட்டும். இந்த ஒளி பெருக்கில கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, கற்பம் உண்டாவதாக, திருமணம் நடக்கட்டு சுவாமி. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாங்க. விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முயற்சி எடுத்தேன் அத்தனையும் தோல்வி என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் மாறி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் சுவாமி. ஆசீர்வதிக்கிறார். அபிரதமான ஊழியக்காரன் சுவாமி. கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். நீ சொன்ன வார்த்தை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் எதுவும் கூட்டலை, குறைக்கலை. நீ சொன்னது அப்படியே சொல்லியிருக்கிறேன். நிறைய காரியங்களை வாய்க்கப்படும். ஆசீர்வதி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.